நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் 2 நாள் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பணிகள் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசிக்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் மாவட்ட வாரியாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக இணைய இருக்கிறார்கள். இந்த நேரடியாக தற்போது நடைபெறக்கூடிய தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி ஆணையர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல் ஆணையர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிக அளவில் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது, பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது போன்ற விஷயங்கள் தொடர்பாகவும், அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை கண்காணிப்பது எவ்வாறு கண்காணிப்பது, காவல்துறை மூலமாகவும், அதே நேரத்தில் பணப்பட்டுவாடா போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வதல் போன்ற பணிகளும், சிசிடிவிகள் பொருத்தி தொடர்ந்து பிரச்சாரத்தை கண்காணித்தல், அந்த பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உடன் கேமராமேனுடன் அனுப்பி அவர்களை தொடர்ந்து கண்காணித்தல், அங்க பிரச்சாரத்தில் விதி மீறல்கள் இருக்கிறதா போன்ற விஷயங்களை கண்காணித்தல் என பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாகவும், அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போதும் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்கு பதிவு நடைபெறக்கூடிய அன்றைய தினமும் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என அனைத்து விஷயங்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் தேதி தொடர்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய பொது தேர்வு தேதிகள் மற்றும் முக்கிய விழாக்கள் இருக்கும் பட்சத்தில் அதன் தேதிகள் ஆகியவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு தேர்தல் எந்த தேதியில் நடத்தலாம் என்பது, உகந்த தேதி எது என்பதை முடிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் எந்த தேதியில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தலாம் என்பது தொடர்பாக ஒரு முடிவை எடுக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே ஏப்ரல் 2வது வாரத்தில் நடைபெறும் என்று ஒரு தகவலானது வெளியாகி இருந்தாலும் அதனை அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவலானது வழங்கப்படும். அதனை அடிப்படையாக கொண்டுதான் இறுதியாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்த தேதியில் தேர்தலை நடத்தலாம் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிடும். அது தொடர்பாகவும் தற்போது நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு போன்ற நாட்களில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என அனைத்து விஷயங்களும் விரிவாக தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.